தமிழகத்தின் கிழக்கு ஆழ்கடல் பகுதியில் மீன்களின் இனப்பெருக்கத்திற்கான 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து கன்னியாகுமரி சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் இன்று அதிகாலையில் மீன்பிடிக்க மின்விளக்கு வெளிச்சத்தில் விசைப்படகுகள் சாறை சாறையாக படையெடுத்து புறப்பட்டு சென்றன. 2 மாதத்திற்கு பின் மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் உயர்தர மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீனவர்கள் கடலுக்கு சென்று உள்ளனர். தமிழகத்தின் கிழக்கு ஆழ்கடல் பகுதிகளில் ஒவ்வொரு ஆண்டும் மீன்களின் இனப்பெருக்க காலம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் விசை படகுகளுக்கு மீன்பிடி தடைக்காலமாகும். அந்த வகையில் கன்னியாகுமரியை அடுத்த சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் நங்கூரம் பாய்ச்சி கரை ஒதுக்கப்பட்ட 350க்கும் மேற்பட்ட விசை படகுகள் இந்த தடை காலத்தில் படகுகள் பழுது பார்ப்பு பணிகள், மீன்வலைகள் சரி செய்தல் உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை பழுதுபார்த்து சீரமைக்கும் பணிகளில் மீனவர்கள் கடந்த நாட்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் 61 நாட்கள் மீன்பிடி தடை காலம் முடிந்து இன்று சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 350க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீண்டும் மீன்பிடிக்க சென்றன. 2 மாதத்திற்கு பின் மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவில் சீலா, வஞ்சிரம், நெய்மீன், பறைமீன், விளமீன், நெடுவா உள்ளிட்ட உயர்தர மீன்கள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் மீனவர்கள் சென்று உள்ளனர். இன்று அதிகாலையில் துறைமுகத்தில்